நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை. அமைச்சர் மா. சுப்பிரமணியம். நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இது சிறுநீரக திருட்டு அல்ல, மாறாக முறைகேடு. ஒருவரின் ஒப்புதல் இல்லாமல் உடல் உறுப்புகளை எடுப்பது மட்டுமே திருட்டு. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாமல் கிட்னி எடுக்கப்படவில்லை என்றார். கன்னியாகுமரி அருகே பைக்கும் அரசு பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் பலி. கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அருகே பைக்கும் அரசு பஸ்ஸும் மோதிய விபத்தில் 17 வயது அப்சல் அஜித் பலியானார். படுகாயம் அடைந்த 15 வயது நாசில், 17 வயது அஜித் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவத்தன்று இவர்கள் 4 பேரும் பாகுபலி பொருட்காட்சியை பார்க்க ஒரே பைக்கில் சென்றனர். அப்போது எதிரே வந்த அரசு பஸ்ஸும் அப்சல் ஓட்டி வந்த பைக்கும் நேருக்கு நேர் மோதியதில் 4 பேர் தூக்கி வீசப்பட்டனர். காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஜூலை 26 தனது எக்ஸ் சென்னை எழும்பூரில் கடந்த 18ஆம் தேதி தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த ஆயுதப்படை எஸ்.ஐ. ராஜராஜன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார்.